ஜெய் வாசவி. இன்று 21வது ஸ்லோகம். பாஹ்யஸ்பர் சேஷ்வஸ்தாத்மா விந்தியத்யாத்மனி யத் சுகம் சா பிரம்ம யோக யுக்தாத்மா சுகமஷ எம் சட்சனுதே. புறப்பொருள்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான். பிரம்ம சமாதியில் மனதையுடைய அம்மனிதன் அழியாத சுகத்தை அடைகிறான். புறத்தில் பொறிகள் வாயிலாக வரும் போக சுகங்கள் நிலையற்றவைகள், அவைகளை சிற்றின்பம் எனப்படுகின்றன. அகத்தில் சுத்தி அடைந்த அந்த கரணம் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறது. அது தேயாது தெளிவடைகிறபடியால் அதற்கு பேரின்பம் என்று பெயர். சிலர் ஏற்கனவே விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறிந்து கொள்வதற்கு அவர்களிடம் சில அடையாளங்கள் இருக்க காண்போம். சக்கரவாகம் என்னும் பட்சி எப்போதும் ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கும். 7 சமுதிரங்களிலும் தண்ணீர் இருக்கின்றது. கங்கை, யமுனை முதலிய அநேக ஆறுகளிலும் தண்ணீர் நிறைந்துள்ளது. என்றாலும் அப்பறவை மழை நீரே என்று இவை ஒன்றினின்றும் தண்ணீர் அருந்தாது. எவ்வளவுதான் தாகத்தால் தொண்டை வறண்டு போயினும் மழை நீரை தவிர்த்து வேற எந்த நீரையும் அது அருந்தவே அருந்தாது. அதுபோல இவர்களும் கடவுளை பற்றியும் கடவுள் சம்பந்தப்பட்டவர்களை பற்றியும் இன்றி வேறு எந்த விஷயங்களை பற்றியும் கேட்கவும் பேசவும் மாட்டார்கள். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.